இதுக்கு எக்ஸாம்பிள் 1.20 டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஃபாஸ்டா கவனி. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ்ல நியூமெரிக்கல் சேஞ்சஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எக்ஸசைஸ் விட எக்ஸாம்பிள் சம்ஸ் கம்பல்சரி நீ வந்து ஸ்டடி பண்ணணும். எக்ஸாம்ல பப்ளிக்ல ஓரியன்டடா கேக்குற क्वेश्चंस எல்லாமே எக்ஸாம்பிள்ல இருந்து தான் எடுப்பாங்க. சரியா? அதனால எக்ஸாம்பிள் சம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சோ இந்த क्वेश्चन பாரு. A parallel plate capacitor has a square of plates sides கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? sides எவ்வளோ? 5 cm. அப்போ sides கொடுத்துட்டாங்க. அப்ப ஏரியா ஈஸியா கால்குலேட் பண்ணலாமா? ஏரியா ஃபார்முலா என்ன? sides into sides. அப்போ 5 cm into 5 cm எவ்வளோ? 25 cm square. Nothing but 25 into 10 power minus 4 meter square. கரெக்டா? சோ இதுதான் எனக்கு என்னது? ஏரியா. Next, the distance between the capacitor and the plates between the distance எவ்வளவு கொடுத்திருக்கான்? 1 millimeter. Distance equal to D equal to 1 millimeter. So 1 into 10 power minus 3 meter. Next, calculate first condition. A என்ன சொல்லிருக்காங்கன்னா calculate the capacitance. Calculate the capacitance. B வந்து if potential 10 volt இருந்தா அதோட சார்ஜ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் அவங்களே எப்சிலான் நாட் ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. எப்சிலான் நாட் ஓட வேல்யூ என்ன? 8.854 into 10 power minus 12 Newton inverse 1 meter inverse 1 Coulomb square. Meter inverse 2 Coulomb square. Okay. So இதுதான் வந்து என்னது? given data. given data புரியுதா? So அதே நான் क्वेश्चन ரீட் பண்றேன், நல்லா கவனி. A parallel plate capacitor has a square of plates. அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ஸ்ல இருக்கு ரெண்டு பிளேட்டுமே. So of sides கொடுத்துட்டாங்க. So அதனால ஏரியா கால்குலேட் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. Next epsilon naught is nothing but permittivity of free space. அப்ப அதனோட வேல்யூ கொடுத்தாங்க. டிஸ்டன்ஸ் இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. क्वेश्चनே கொடுத்துருவாங்க. நீ மக்கப் பண்ணனும் அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் D வந்து 1 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சரியா? என்ன ஃபர்ஸ்ட் A ல என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? கெபாசிட்டன்ஸ். சரிங்களா? அடுத்து V வந்து 10 வோல்ட்டா இருக்கும்போது அதோட சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? கிளியரா? இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் A க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சொல்யூஷன். Q the capacitance of a parallel plate. Formula என்னடா? C is equal to epsilon naught A by B. So இந்த இடத்துல எனக்கு epsilon naught ஓட வேல்யூ தெரியும், A ஓட வேல்யூ தெரியும், D ஓட வேல்யூ தெரியும். எல்லா வேல்யூமே given datasல இருக்கு. அப்ப டைரக்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். என்னது? கெபாசிட்டன்ஸ். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண given வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண epsilon naught என்ன? 8.854 into 10 power minus 12 into area எவ்வளோ? 25 into 10 power minus 4 divided by D என்ன? 1 into 10 power minus 3. So divided by 1 என்றதுனால anything divided by 1 same value தான் இருக்கும். இந்த minus 3 மட்டும் மேல போச்சுனா என்ன ஆகும்? அப்ப 8.854 into 10 power இந்த minus 12 minus 4 என்ன வரும்? minus 16. இந்த minus 3 மேல போச்சுனா plus 3 ஆயிடுச்சு. அவ்வளவுதானே? into 25. So 8.854 into 25 into 10 power
minus 13. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண பார்க்கலாம் ஃபாஸ்டா. எனக்கு மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சொல்லு. 8.854 into 25. 5 4s are 20, remaining 2. 5 5s are 25. 25 plus 2 எவ்வளோ? 221. ஆன்சர் என்ன? 221.135. I think so. Into 10 power minus 13 வரும். கரெக்டா? சோ இருந்தாலும் நீ டவுட்டுக்கு மல்டிபிள் பண்ணி பாத்துக்கோ. உனக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும்னா பாத்துக்கோ. மத்தவங்க சொல்றேன், இப்ப அவங்க போட்டாங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க ஃபாஸ்டா. மத்தவங்க முக பார்த்து ஆன்சர் சொன்னியா? இல்ல மல்டிபிள் பண்ணிட்டு சொல்றேன். எஸ் நான் மல்டிப்ளை பண்ணலாம். வருது ஆன்சர்? எல்லாருக்குமே ஆன்சர் வருதா? நான் மல்டிபிள் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்ல. சரி, இப்போ எனக்கு என்ன பண்ண போறேன்னா -13ல இருக்கு. இப்போ நாம யூசுவலா கெபாசிட்டன்ஸ் வேல்யூ பிகோஃபாரட் மைக்ரோஃபாரட்ல தான் எழுத முடியும். இங்க -13 இருக்கு. எனக்கு ஜஸ்ட் -12 ஆனா அத பிகோஃபாரட்ல எழுதிக்கலாம். அதனால இங்க என்ன பண்ணனும், ஒரு பாயிண்ட மூவ் பண்ண வைக்கிறேன். அப்ப மூவ் பண்ணா என்ன ஆகும்? 22.13 into 10 power -12. சோ இது 22.13 இந்த -12 என்னன்னு எழுதலாம்? பிகோ. ஒரு தெரியும்ல, 1 pico equal to 10 power -12. அப்ப pico farad. அப்ப எனக்கு C யோட வேல்யூ A ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ A கானது ஆன்சர், கெபாசிட்டன்ஸ் ஆன்சர் எனக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா எழுதிக்கோ. ஆனா புக்ல 22 நோ ப்ராப்ளம். எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தான். ரவுண்டிங் ஃபிகர் பண்ணும்போது மேபி 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், இல்ல 3 கூட இருக்கலாம். ஃபாஸ்டா எழுது. 2 minutes தான் டைம். கிளாஸ் ஒர்க் எடுத்து சீக்கிரம் காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் B வந்து நீயே கால்குலேட் ட்ரை பண்ணு. ஈஸி தானே எக்ஸாம்? கம்பல்சரி பண்ணாதேன்னு சொல்லலாமா? இங்க டவுட் கேக்குறாங்க, இது ஏன் -4 வந்துச்சுன்னு. உனக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ? 10 பவர் -2 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா எவ்வளோ? 10 பவர் -4 மீட்டர் ஸ்கொயர். So 25 into 25 ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வேல்யூ இருக்கும். ஜெனரேட்டருக்கு புக்ல இருக்கிற மாதிரி இல்லைன்னா சிம்பிளா நோட்ஸ் பேன் அதை வச்சு படிக்கணும். எழுதி சொல்றேன், அப்படியே படிச்சுட்டு வேண்டிகிராஃப் ஜெனரேட்டிங் சிம்பிள் நோட்ஸ் கொடுக்குறேன். நான் எழுதி போட்டுட்டு அப்படியே படிக்கணும்.
Last seventh period Tamil sir யாரு? முரளி சார். அவர்கிட்ட பீரியட் கேட்ட கொடுப்பாரா? கொடுப்பாங்க. ஆனா எனக்கு அப்ப வீட்டு இருக்கு சார் வீட்டுக்கு சொன்ன போறோம். சிக்ஸ்த் பீரியட் நான் கேட்டு பாக்குறேன். சப்போஸ் மேக்ஸ் சார் கொடுத்தாருன்னா சிக்ஸ்த் பீரியட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கேட்டு பார்க்கலாம். So next போலனா முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் பீல the charge stored in the 10 ounces na charge the charge stored in any one of the plates. The charge stored in any one of the plates. Formula என்ன? So அவனே கொடுத்துட்டான். வோல்ட் வந்து 10 வோல்ட்டா இருக்கும்போது சார்ஜ் என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப சார்ஜ் ஸ்டோர் எனி ஒன் ஆஃப் த பிளேட்ஸ் என்ன இருக்கும்? ஃபார்முலா கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா C is equal to Q by V. அப்ப எனக்கு Q வேணும்னா Q is equal to C into V. C யோட வேல்யூ இப்பதானே கால்குலேட் பண்ணோம். எவ்வளவு? 2 minus 12 into V எவ்வளோ? 10. இந்த 10 power minus 12 அப்படியே இருக்கணும். ஒன்னும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த 10 மட்டும் இது கூட மல்டிபிள் பண்ணா என்ன ஆயிடும்? 221.3 into 10 power minus 12. அப்ப இந்த 221.3 இது 10 power minus 12 என்ன எழுதலாம்? பிகோ ஃபாரட். சாரி, பிகோ கூலும். என்ன சார்ஜ் இல்ல? சார்ஜ்னும் போது என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்? கூலும். அப்ப C is equal to 10 power minus 12 கூலும். ஓகேவா?
கரெக்டா? நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது 221.3 போட்டு பிகோ கூலிங் கூட எழுதிக்கலாம், தப்பு இல்ல. யுவர் விஷ். இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணாலும் ஓகே, இல்ல இத கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन வெயிட் பண்ண, காப்பி பண்ணாத வெயிட் பண்ண. இன்னொரு क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் காப்பி பண்ணி. क्वेश्चन பாரு. டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெngth ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெngth ஆஃப் தி hair is 3 into 10 power 6. சரிங்களா? அப்ப டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெngth இது 1 point example 1.24 given data. Electric field E is equal to 3 into 10 power 6 Bm inverse 1. Suppose the radius of the hollow sphere in the Van de Graaff generator R is equal to 0.5 meter. Calculate the maximum potential. Calculate the maximum potential. சரியா? இப்போ என்ன பண்ணனும்னா the electric field on the surface of the sphere. Solution என்ன எழுதுற? Solution the electric field on the surface of the sphere is given by என்னது? காஸ் லால நம்ம டிரைவ் பண்ணோம். காஸ் லா அப்ளிகேஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? E is equal to Q by 4 pi epsilon naught R square. First one. Second, the potential on the surface of the hollow metallic sphere. Hollow metallic sphere B is equal to 1 by 4 pi epsilon naught Q by R. இது நமக்கு தெரியும்லப்பா, பொட்டன்ஷியல் ஃபார்முலா தானே. இது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்பியர் குள்ள கால்குலேட் பண்ணுது. உங்களுக்கு ஆல்ரெடி Q by 4 by epsilon naught தெரியும். இது பொட்டன்ஷியல் ஃபார்முலா, இதுவும் நான் சொல்லி கொடுத்தது. இப்போ நம்ம இதுல இருந்து என்னன்னா V max கால்குலேட் பண்ணணும். V max எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, நல்லா கவனி. இப்போ E க்கு இங்க R ஸ்கொயர் இருக்கு, இங்க என்ன இருக்கு? வெறும் R தான் இருக்கு. அப்போ V இந்த இது அப்படியே Q 4 pi epsilon naught R ன்னு வெச்சுக்கோங்களேன். இன்டு நான் மேலேயும் கீழேயும் R ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். பண்ணலாம். ஏன் பண்றேன்னா எனக்கு இங்க R ஸ்கொயர் வரணும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாக்கு மாத்த போறேன். அப்படி மாத்தினா எனக்கு இது என்ன ஆயிடுது? QR divided by 4 pi epsilon naught R ஸ்கொயர் ஆயிடும். கரெக்ட்டா? அப்ப Q இந்த Q by 4 pi epsilon naught R square is nothing but என்னது? E. அப்ப E into R. இந்த டெரிவேஷன்ஸ்க்காக நான் இதை இப்ப ரெண்டுத்தையும் எழுதுறேன். அப்போ நான் ஆல்ரெடி அடிக்கடி எழுதி போடுவேன், ஞாபகம் இருக்கா? V is equal to E into D. V is equal to E into D போடுவல. இதுக்கு முன்னாடிலாம் இந்த டெரிவேஷன்ஸ்ல இருந்து தான் டிரைவ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ V is equal to E into D. D ன்றது இங்க டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க என்னது? அதுக்கு ரேடியஸ். ஸ்பியர்னால ரேடியஸை கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு சிம்பிள் சம்மா.
இவ்ளோலாம் பெருசாலாம் போட வேணாம். இது வந்து ஒரு 2 மார்க் சம்ஸ் மாதிரி தான். நீ டைரக்டா இந்த ஈக்குவேஷன் எழுதி கூட இந்த ஈக்குவேஷனை நீ எழுதிட்டு கூட அப்ளை பண்ணலாம். புரியுதா? நான் உனக்கு இது புக்ல இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் எழுதுறேன். நீ ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எழுதாம கூட டைரக்டா v ஈக்குவல் டு ER போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா ஈயோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும், கீழே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஈஸி தானே? முடிச்சுட்டேன்னா போலாம் நெக்ஸ்ட் கண்டிஷன். காப்பி பண்றீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிச்சா? டிரைவ் பண்ணிட்டோமா? v is equal to E into R. அப்போ நம்ம என்ன எழுதணும்? maximum potential difference. So since V max equal to E max into R, கரெக்ட்டா? E max ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க எவ்வளவுப்பா? இப்பதானே 3 into 10 power 6. R ஓட வேல்யூ என்னமா? 0.5. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா we get என்னது almost 3 5s are 15 அப்ப 1.5 into 10 power 6 volt, or we can write 1.5 million volt. 1.5 million volt. So இதுதான் என்னது எனக்கு V max.